வித்தியாசமான ஒரு இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன். வழக்கமாக இட்லியில் இட்லி அரிசியும் உளுந்தும் போட்டு சாதாரணமாக ஒரு இட்லி பண்ணுவாங்க. இப்போ வெரைட்டியாக இட்லிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மல்டிகிரெயின் இட்லி அது மாதிரி. இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இட்லி. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தி அண்ட் ரிச் ஃபுட் இது. வாங்க இப்போ இட்லி வெந்துடுச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கு, சம்சூஸாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம், நான் ஷோபா சண்முகம். இந்த எபிசோடில் உங்களுக்கு நான் வித்தியாசமான ஒரு இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன். வழக்கமாக இட்லியில் இட்லி அரிசியும் உளுந்தும் போட்டு சாதாரணமாக ஒரு இட்லி பண்ணுவாங்க. இப்போ வெரைட்டியாக இட்லிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மல்டிகிரெயின் இட்லி அது மாதிரி. இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இட்லி, பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறது. இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு. ஒரு மெஷர் இட்லி அரிசி எடுத்துக்கினாக்கா இந்த 4 பருப்பும் சேர்ந்து ஒரு மெஷர். ஸோ மொத்தமே 2 மெஷர் தான் இதுக்கு தேவையாக இருக்கும். ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கலாம், ஏன்னா காரம் தேவை இருக்காது. ஸோ கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். இது உப்புமா மாதிரியாகவும் எடுத்துக்கலாம், இட்லி மாதிரியாகவும் எடுத்து சாப்பிட்லாம். இது வழக்கம் போல் ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 4 hours ஊறணும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் அரைச்சி வைக்கணும். நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மிளகு சீரகமும் போட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றலாம். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தி அண்ட் ரிச் ஃபுட் இது. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம், பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. வழக்கமாக பண்ணுற இட்லி தான், நான் பருப்பு வெரைட்டி இதில் சேர்ந்துருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். வாங்க இப்போ இட்லி வெந்துடுச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்க இப்போ எப்படி இருக்கு. இப்போ இந்த இட்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் கம் எல்லோ கம் பிளாக். ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கு, சம்சூஸாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.